உங்களுக்கு என்ன வேணும்? என்னோட சிஸ்டர். சிஸ்டருங்களா? ஓகே. எந்த நாட்டுக்கு போயிருந்தாப்புல? அவங்க மலேசியா, கொழும்பு, அப்புறம் சிங்கப்பூர் நிறைய கண்ட்ரிஸ் போயிருக்காங்க. உச்சபட்சமா இவங்க வெளிநாட்டு போயிட்டு வந்து போட்ட சீன்ல நீங்க எது ரொம்ப கடுப்பானீங்க? எதில் ரொம்ப கடுப்பானா கீழே இருந்து வரேன் சார். செருப்பு. செருப்பா? ஆமாம். செருப்பு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரே செருப்பு தான். அது எங்கே காட்டுக்கு போனாலும் சரி தான், ஸ்கூலுக்கு போனாலும் சரி தான், காலேஜுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் ஒரே செருப்பு தான். ஆனால் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஹாலில் ஒரு செருப்பு, பாத்ரூமுக்கு ஒரு செருப்பு, வெளியில் போன ஒரு செருப்பு, ஃபங்க்ஷனுக்கு ஒரு செருப்புன்ட்டு வீட்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 22 செட்டு செருப்பு இருக்குது சார். அந்த குரூப்பா நீங்க? ஓகே. ஸோ அந்த மாதிரி செருப்பு சார். எத்தனை செருப்பு வச்சிருக்கீங்க அப்படி? 25 to 30. 25 30 செருப்பா? 30 செட்டு. 30 செட்டு எதுக்கு? சார் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாரின்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக டஸ்ட் எதுவும் இருக்காது. பட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு டஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாத்ரூம் போகும்போது வந்து நம்ம இப்போ எல்லார் வீட்லேயும் டைல்ஸு மார்பிள்ங்கிறதுனால எங்கள் வீட்டில் டைல்ஸு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சும்மா ஸ்லிப்பர் போடாமல் நடந்தோன்னா கால் ரொம்ப பெயின் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கால் ரொம்ப பெயின் ஆகுமா? அப்படிதான் சார் சொல்லி கல்லு முள்ளு நடக்க சொன்னாங்களா? எப்படி கால் எப்படி பெயின் ஆகும் சார்? இதே டயலாக் இதை வந்து எங்கள் பாட்டி பார்த்துட்டு இருப்பாங்க சார். இவ பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்துட்டு அது வந்து நம்ம ஒரு ஸ்டைலில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இவ பவுஸில் ஒரு பாம்பு கொத்த மாட்டேங்குது அப்படிம்பாங்க சார். நீ எங்கே மலேசியாவில் இருந்தீங்க? எங்கே இருந்தீங்க? கொழும்பு சார். கொழும்பு. ஸோ அங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கீங்க, வர டஸ்ட்டாக இருக்கா? இல்லை சார், அங்கே இருக்கிற கிளைமேட்க்கும் இப்போ நான் வந்து டாக்டர் ஆக்சுவலி. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இங்கே நமக்கு டைல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இப்போ ஸ்லிப்பர் இல்லாமல் நம்ம நடந்தோம். இப்போ பாத்ரூமுக்கு கூட ஸ்லிப்பர் போடாமல் போனோம் அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்காக நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கால் பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. என்ன டாக்டர் நீங்க? சித்தா டாக்டர் சார். ஆனா உலகத்திலேயே டைல்ஸ்ல கால்ல செருப்பு போடாம நடந்தா கால் வலி வந்துடும் சொன்ன டாக்டர் இப்பதான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட்ல போனுங்க, இங்க வந்துட்டீங்களா? இங்க வந்தப்பறம் எப்படிங்க கடனாச்சு? சார் சூழ்நிலை அப்படி ஆயிட்டு சார். ஜாலியாக இருந்தது, அப்புறம் வீட்டு சூழ்நிலை. நான் சரியா பேசுறேனா? சரியா பேசுறீங்க சார், சரியா பேசுறீங்க சார். எப்படி கடனாச்சு? அதான் போகிறப்ப கடன் சார், திருப்பி வரப்போ மறுபடியும் ஜாலியாக இருந்தது. அப்படி நகையெல்லாம் போட்டு சீன் போட்டவர் ஒரு மாதம் கழிச்சு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வண்டியை தள்ளிக்கிட்டு நடந்து வர்றாரு. வேத்து ஊற்றுது, கையில் மோதிரத்தை காணும், கழுத்தில் செயினை காணும், ப்ரைஸ் லைட்டை காணும் சார். சரி ஓகே என்னன்னு பார்த்தா ஏன்டா அப்படி இருக்க, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டேன். சாப்பிட்டேன் மச்சான், 100 காசு இருக்குமா அப்படின்னு கேட்குறாப்புல. சரின்னு சொல்லிட்டு, சரி 100 தரேன்டா, நீ முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பிரியாணி வாங்கி கொடுத்தேன். அவசரமாக சாப்பிட்றாப்புல. பாவம் 3 வேளையும் சாப்பிடாம கிடந்திருப்பாப்புல போல. நீ சொல்லலாம் பார்க்கும் நிஜமாவே உண்மையில கழுத்துல கையில போடுறது தங்கமா என்னது? ஆமாம் சார், தங்கம் தானா? வீட்டு சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. எங்கள் அப்பா உடம்பு சரியாமாயிட்டு. நான் ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க சார். நான் வரும்போது எல்லாம் நகை நான் சொன்ன மாரி வந்து நகைலாம் போட்டிருந்தேன் சார். வரும்போது நகை போட்டீங்க, கையில் காலில் எல்லாம் போட்டுருந்தீங்க, ரைட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஏன் விற்றீங்க? எங்கள் அப்பா உடம்பு சரியாமாயிட்டு சார். யாருக்கு? எங்கள் அப்பாவுக்கு ஸ்ட்ரோக் வந்துட்டு சார். ஸ்ட்ரோக் ப்ராப்ளம். போகும்போது இங்கேருந்து எங்கள் விவசாய கடன் வேறு வச்சுருந்தேன் சார் வயல். அதை அடை வச்சுட்டு போயிருந்தேன் சார். ரெண்டாவது எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்தது, அதுக்கு இப்போ நகை கடன் வாங்கினது, திருப்பி நான் ஃபாரின் போனது, திருப்பி இங்கே வந்து எல்லாம் வந்து விற்கிற வேண்டிய மாதிரி சூழ்நிலை ஆகிடுச்சு சார். கரெக்டாக எங்கள் அப்பாவுக்கு நம்ம ஊருக்கு வர 3 மாதம் எவ்வளோ கடன் இருந்துச்சு? 5 லட்ச ரூபா சார். இப்போ எல்லா கடன் அடைஞ்சிருச்சா? என்ன சார்? இல்லை சார், கடன் இருக்குது சார். கடைசிக்கிட்ட நான் கோபு பார்க்குறப்ப வந்து ஆரம்பத்தில் வந்து அவனை வந்து நான் பெருசாக கூட எதுவுமே நினைக்க மாட்டேன் சார். இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்ட்டு என்னோட தோரணை உள்ள பசங்களை மட்டும் அப்படியே வச்சுருந்துட்டு பில்டப் பண்ணி அப்படியே இருந்தேன் சார். மிக திடீர்னு ஒரு நாள் வந்து ஆஸ்பத்திரியில் 5000 பணம் கட்டணும் சார். அப்போ என் கையில் கூட காசு இல்லாமல் ஆஸ்பத்திரி என்ன பண்ணுன்னு தெரியாமல் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளில வந்தேன் சார். வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு எப்படியாச்சும் பண்ணலாம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துருந்தேன் சார். வண்டியில் கரெக்டாக அந்த டயத்தில் பெட்ரோல் இல்லாமல் நின்று போயிட்டு கரெக்டாக மதியானம் டைம் சார். காலைல சாப்பிடல, மதியானம் சாப்பிடல, என்னால் வண்டி தள்ள முடியல. அப்போ தான் கோபம் வந்தான் சார். இங்கேருந்து பார்த்துட்டு வந்து அங்கேருந்து நேரம் வந்து என்னடா மச்சி என்னடா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டால் சார். ஏன்னா இவனை ஆரம்பத்தில் வந்து நான் பெருசாக எதுவுமே நினச்ச கிடையாது. எனக்கு என்ன சொல்லுதுன்னே தெரில சார். அமைக்க அப்படி பார்த்துட்டு வாடா மச்சி அப்படின்னு கூப்பிட்டு சார் உடனே போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்றான்னு சொல்லிட்டு பிரியாணி வாங்கி கொடுத்தா சார். டக்குன்னு சாப்பிட்டுட்டேன். எனக்கு இருந்த பசியில் சாப்பிட்டுட்டேன். ரெண்டாவது வந்து எனக்கு பெட்ரோல் காசு கொடுத்து 3200 பணம் கொடுத்தா சார். ஆஸ்பத்திரி 5000 ஆஸ்பத்திரியில் கட்டணும். 3200 பணம் கொடுத்துட்டு திருப்பி மறுபடியும் நீ போடா மச்சி நான் வந்து உனக்கு ரெடி பண்ணுறேன் திருப்பி சொல்லிட்டு மறுபடியும் போய்ட்டு நான் போகிறதுக்குள்ளே ஜிபே பண்ணிட்டேன் சார். ஜிபே போய்ட்டு திருப்பி ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு என் கூட இருந்துட்டு எனக்கு வந்து இவனை ஆரம்பத்தில் நான் பெருசாக நினைக்கல சார். அந்த அன்றைக்கி கடவுள் மாரி நான் ஐயா இருக்கேன். நான் வந்து கையில் அவ்வளோ மோதிரம் போட்டிருந்தேன், அவ்வளோ ஜாலியாக நீங்கள் சொல்கிற மாரி அப்படி இருந்தேன் சார். திடீர்னு எல்லாத்தையும் விற்க வேண்டிய சூழ்நிலை ஆகிட்டு இப்போ சர்க்கிளில் இருந்தவங்க ஃபாரின் இருந்தவங்க எல்லாருமே கால் பண்ணிக்கிட்டு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவனை நான் ஒரு பொருட்டாக கூட நினைக்க மாட்டேன். என்னை தேடி வருவான் சார். ஆனால் அந்த இடத்துல வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண எனக்கு வந்து கடவுள் மாதிரி என்ன சொல்லுன்னே தெரியல சார் எனக்கு. இப்போ கூட பாண்டிச்சேரியில் வந்து ஒரு தள்ளுவண்டி கடை, இட்லி கடை போட போகிறேன் சார். அதில் அவனை கூப்பிட்டுக்கலான்னு இருக்கேன் சார். அவனுக்கு ஒரு சம்பளத்தை போட்டு அவனை வச்சுக்கலாம், கூடவே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் சார். போட்டுறோம் சார்.
உங்களோட படங்களுமே கூட ஒரு பந்தாவா இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நிறைய நேரங்களில் வந்து கேரக்டர்ஸ் முக்கியமாக சிவகார்த்திகேயன் அவரை பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வந்து சூரியர்களாக இருக்கலாம், ஆடிக்காரை வச்சு பண்ணுறதா இருக்கலாம், அது வந்து ஒரு பகடியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்திருப்பீங்க. உங்களுக்கு அப்படி ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் வந்து எடுத்தீங்களா, இல்லை நீங்கள் எப்படி எடுத்தீங்கன்னா அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும் பார்க்கும்போது. கிராமத்தில் 2 பேர் அலும்பல் பண்ணால் எப்படி இருக்குமோங்கிற மாதிரி இருக்கும் அது. ரியலாக இருக்குது. ஆமாம். இப்போ நான் எப்பவுமே மேக்ஸிமம் கற்பனைக்கு தாண்டி நான் வேடிக்கை பார்ப்பேன். ஊரில் இது மாதிரி கேரக்டர்ஸ் நிறைய இருப்பாங்க. ஒரு வேலைக்கும் போக மாட்டாங்க, ஆனால் எல்லா வசதியும் இருக்கும், ஜாலியாக இருப்பாங்க. அவங்க மெயினாக வந்து அவங்க எடுத்துக்கிற டைமிங் பார்த்திங்கன்னா திருவிழா காலங்கள் தான். தீபாவளி, பொங்கல், ஊரில் ஃபெஸ்டிவல் சீசன்லாம் வந்தால் மொத்த ஊரும் டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க. அவங்க கொடுக்குற பந்தா தாங்கவே முடியாது. இதில் இந்த ஃபாரின் 1-2 சில்லறைங்கெல்லாம் ஃபாரின் போய்ட்டு வருவாங்க. அதுங்க பந்தா இன்னும் தாங்க முடியாது. அவங்க பண்ணுறது எப்படி இருக்கும்? இப்போ ஊரில் இருக்கவங்க பண்ணுற பந்தா ஓகே, ஃபாரின்லேருந்து வரவங்க என்ன பண்ணுவாங்க? என்னென்னா அதே பிரச்சனை என்னென்னா, இங்கேருந்து எல்லோரும் சென்ட் வாங்கிட்டு வா, ஐஃபோன் வாங்கிட்டு வா, அப்புறம் வந்து ஹெட்ஃபோன் வாங்கிட்டு வா, இந்த மாதிரி சில்லறை வேலை சொல்லுவாங்கள்ல, அவங்க அதை சொல்லவும் முடியாது. அவன் படுற கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். ஆனால் இங்கே எல்லாருமே வந்து அது வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வா, ஃபாரின் சரக்கு வாங்கிட்டு வா, இதெல்லாம் சொல்லும்போது அவங்க என்ன கஷ்டப்படுறோட கவலைப்பட மாட்டாங்க. இவங்களாம் அதை எடுத்து சொல்லணும் இல்லையா? இவங்களை அந்த பந்தா பண்ணி வாழ்ந்தனால அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இவங்களும் ஊர்ந்து வாங்கிட்டு வருவாங்க. ஸோ வாங்கிட்டு வந்து அந்த பந்தா பண்ணுற காலம் இருக்கும். ஒரு 10 நாள் லீவ் வந்தாங்கன்னா அந்த 10 நாள் கழித்து அவங்க படுற கஷ்டம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த 10 நாளில் வாழ்ந்துட்டு போகிற வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதுக்கு அளவே இல்லைங்க. அந்த ஒரு பந்தா வாழ்கிறதும் ஒரு ஹாப்பி தான். மனுஷன் ஹாப்பியாக இருந்தாலே, சந்தோஷமாக இருந்தாலே நிம்மதியான லைஃப் தான். அது எதில் கிடைக்குதோ அதில் வாழ்ந்துட்டு போகணும் தான். அது மாதிரி கேரக்டர்ஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன். வேணா சொல்கிறது என்னென்னா, அந்த ஊரை பற்றி ஊரில் வந்தோடனே சொல்கிற பில்டப் தான் நம்மளால் தாங்கிக்க முடியாது. 2 காதும் பொத்திக்கணும். ரோடு அப்படி இருக்கும், ரோட்டில் சோத்தை போட்டு சாப்பிடலாம், அதான் மெயின். அவங்க அப்புறம் அவ்வளோ க்ளீனாக இருக்கும் ஊர் அப்படின்னு பில்டப்புக்கு அளவே இருக்கு. அந்த முன்னாடி சொல்லியிருப்பாங்க. இல்லை சார், ஆக்சுவலாக இங்கே இருக்க ஒரு அம்மா, அந்த அம்மாலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஊரில் இங்கே இருக்கப்போ ஒரு செருப்பு மட்டும் தான் போட்டு ஒரு ஆள். இப்போ ஃபாரின் போயிட்டு ரிட்டர்னுங்கிறதுனால லிவிங் ரூமில் ஒரு செருப்பு, ஹாலில் ஒரு செருப்பு, கிச்சனில் ஒரு செருப்பு, பாத்ரூமில் ஒரு செருப்பு, பெட்ரூமில் ஒரு செருப்பு. ஏன்னா இன்ஃபெக்ஷன் வந்துருமா. ஆக்சுவலாக இங்கே ஒருத்தர் இருக்காப்புல, அவர் வந்து 3 கிளாஸ் போடுவாப்லையா. காலையில் ஒன்று கண்ணாடி போட சொன்னதான் நான் போட்டு காமி. இது நைட்டுக்கு போடுற கிளாஸ் சார். அவர் பார்க்குற வேலையை மட்டும் கேளுங்க சார். என்ன வேலை? என்ன ஒர்க் பண்ணுறீங்க பிரதர்? கம்பி கட்டுற வேலை சார். இப்படி ஓப்பனாக ஒத்துக்கிறீங்களா? அது உங்களுக்கு வந்து உண்மையிலேயே பாராட்டுகள். ஆக்சுவலாக நம்ம படத்தில் வந்து திண்டுக்கல் ரீட்டான்னு இதில் வரும்ல, திண்டுக்கல் ரீட்டா வர சொல்லுங்கடா அப்படின்னு. அது மாதிரி இங்கே ஒரு கேட்டு இருக்காப்புல, அவர் வந்து பரமேஸ்வரியோடைய ரசிகரான். அப்படியா? சூப்பர். உங்களுக்கு தெரியுமா? ரசிகர் தெரியும். அவங்க எல்லாமே நமக்கு தெரியுமே. அவங்க எல்லாருமே இந்த கலை சம்பந்தப்பட்ட எல்லாருமே என் கான்டாக்ட்ல இருப்பாங்க. அப்படியா? மேக்ஸிமம் எல்லாம் தெரியும். ஓகே, அவர் பரம ரசிகரா சார். ஒரு போட்டோ பரம ரசிகரா நீங்க? கண்டிப்பா சார். நல்ல ரசனை தான் உங்களுக்கு. நல்ல ரசனை, வாழ்த்துக்கள். ரொம்ப பெருமையா இருக்கு. இதுல என்ன ஹைலைட்னா, அவர்கிட்ட கல்யாணம் ஆகலையா. இப்போ அதான் ஃபீல் பண்றாப்புல, இதெல்லாம் சொல்லிட்டோமா கல்யாணம் ஆகுமா, அதாவது யோசிச்சுட்டு இருக்காப்புல. மாட்டிக்கிட்ட பங்கு இல்லை சார், எல்லாம் ஒரு நம்பிக்கை தான்.